Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். பாராளுமன்ற அந்த அத்துமீறல்ங்க, அதுல பாஜகவுடைய பதற்றங்க. இன்னொரு பக்கம் எப்பங்க அந்த 6000 கொடுக்க போறீங்க அப்படின்னு கேள்விகள். ஆனா அதுலயும் சில பல நெருக்கடிகள் இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே வெள்ளத்தால நாங்க தவிச்சிட்டு இருக்கோம், இப்ப இது வேறையா அப்படின்னு சென்னை வாசிகள் குமுறாங்க. ஆனா இதற்கு பின்னணியில சென்ட்ரலுடைய ரோலும் இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் தட்டிவிடப்பட்டு கொண்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா RN ரவிக்கு குட்டு, மு.க. ஸ்டாலினுக்கு நோ. அதற்கடுத்து பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவருடைய சொகுசுக்கு முட்டுக்கட்டை, அதனாலேயே பந்தாடப்படும் டிஜிபி. அதே நேரத்தில் அவர் டெல்லி இன்ஃபார்மர் அப்படின்லாம் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு புது தகவலும் உலா வந்து கொண்டிருக்குங்க. இதற்கடுத்து ஆருத்ரா தரும் அந்த அதிர்ச்சி, அதுல ஒரு தேசிய நிர்வாகிக்கு லாக் போட சில பிளான்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி பல்வேறு தகவல்களையும் நம்முடைய ஜூனியர் விகடன் காளுகார் தட்டி விட்டுருக்காரு. அப்புறம் என்ன, சில தகவல்களை இணைத்து விரிவாக இன்றைய ஜேவி பிரேக்ஸில் அலசுவோம். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பாராளுமன்றத்தில் அத்துமீறல், பாஜகவின் பதற்றம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. டிசம்பர் 13ஆம் தேதி நம்முடைய பாராளுமன்றத்துக்குள்ளார டக்குன்னு 2 பேர் நுழைந்து அந்த வண்ண பொடியெல்லாம் தூவி அது ஏற்படுத்தின பரபரப்பு இன்னும் அடங்கலைங்க. என்ன நடந்தது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பல கேள்விகள் அப்படின்னு எல்லாவற்றையுமே விரிவாக நம்முடைய முந்தைய காணொலியில நம்ம கேட்டிருந்தோம். அதே நேரத்துல இது இன்னொரு பக்கம் சென்ட்ரல பாஜகவை ரொம்பவே பதட்டத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நாடாளுமன்ற பாதுகாப்புல கோட்டை விட்டது தப்பு இல்லையாமா, ஆனா அது குறித்து நீங்க விரிவா அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு போறான்னா தப்பாமா. ஏற்கனவே கிட்டத்தட்ட 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட்லாம் செஞ்சிருந்தாங்க இல்லையா. இதுல முக்கியமா சேலம் எம்பி, திமுகவுடைய எம்பியான திரு SR பார்த்திபன், அவர் அவைக்கே வரலைங்க. ஆனா அவரையும் அவசர கதியில சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஒட்டி தான் திமுகவுடைய கவிஞர் சல்மா அவர்களும் அவைக்கே வராத திமுகவுடைய எம்பி SR பார்த்திபன் சஸ்பெண்ட் ஆமா, அதுக்கப்புறம் தவறுதலாக இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சஸ்பெண்டை திரும்ப பெறுவதாகவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் விளக்கமும் கொடுக்கிறாரு. இதுல SR பார்த்திபன் டெல்லிக்கே வரல அப்படின்லாம் தகவல் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்காக இந்த பதிவை சொன்னா, இந்த மாதிரி திமுகவினர் இந்த அளவுக்கு பாஜக பதற்றம் இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அவங்க வைரல் ஆக்கி கொண்டிருக்காங்க. அதாவது போற போக்க பார்த்தோம்னா தகுதி நீக்கம், இடை நீக்கம் அப்படின்னு பாராளுமன்றத்துக்குள்ளார எதிர்கட்சிகளே இல்லாத, எம்பிக்களே இல்லாத ஒரு அவையா மாத்திடுவாங்களோ என்னவோ அப்படின்னு வேடிக்கையாக சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். RN ரவிக்கு குட்டு, மு.க. ஸ்டாலினுக்கு நோ. உச்ச நீதிமன்றம் அதிரடி. நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு இல்லையா தமிழ்நாடு ஆளுநரான திரு RN ரவி. என்னங்க திடீர்னு சமரசம், சமாதானம் இப்படிலாம் அவருக்கு மனமாற்றம் ஆகிடுச்சா? நல்ல பிள்ளை போல இப்படிலாம் கூப்பிட்டுருக்காரு, கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டா, அட ஏங்க, உச்ச நீதிமன்றத்துடைய கண்டனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவசரமாக இப்படிலாம் அழைப்பு கொடுத்திருக்காரு. ஆனாலும் இந்த வழக்குல விசாரித்த உச்ச நீதிமன்றம், ஏங்க எல்லாவற்றையுமே நீதிமன்றமே சொல்லிட்டு இருக்க முடியுமா? உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்கிறாரு ஆளுநர். ஏன் அதை முன்கூட்டியே அவரே அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது அப்படின்னு வலுவான ஒரு குட்டும் வச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். அதே நேரத்தில் ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் தயாரா இருக்காரு. ஆனாலும் மசோதாக்கள் மீது எந்த விதமான முடிவையும் குடியரசுத் தலைவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு மாநில அரசாங்கத்தின் தரப்புல முறையிடப்பட்டதுங்க. ஆனா அப்படியெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நோ சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றம். வெள்ள நிவாரண பணிகள் அந்த வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் அவங்களோடு இணைந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு கோட்டை வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. பார்ப்போம் இதுக்கப்புறமாவது சுமூகம் ஏற்படுதான்னு. 6000 நிவாரண நிதி, அரசாங்கம் போட்ட கண்டிஷன், பதறும் சென்னை வாசிகள். இப்படி பண்றீங்களே சிஎம், சென்னை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறு உதவியா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருந்தா, இப்ப அந்த டோக்கன் வழங்குவதிலும், வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்குவதிலும் எக்கச்சக்கமான சர்ச்சை வெடிச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, தொடக்கத்துல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மாவட்டம், தாலுகாக்கள்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் நிவாரண நிதி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அதுல என்ன ட்விஸ்ட் ஆச்சுன்னா, இருங்க அவங்க சொன்னதுலயே அப்படியே படிக்கிறேன், அப்பதான் கரெக்டா புரியும். அரசு அலுவலர்கள், வருமான வரி செலுத்துவோர், சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்கள் இவங்கெல்லாம் பாதிப்பு விவரங்களை நீங்க எழுதி விண்ணப்பம் கொடுத்தால்தான் நிவாரணம் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க.
ஏங்க இப்படிலாம் போட்டா வந்துட்டு அப்புறம் எப்படி? அரசாங்கத்துடைய இந்த நிபந்தனைகளால பாதிக்கப்பட்டவர்கள 1/3 பங்கினர் கூட அந்த நிவாரண நிதியை வந்துட்டு பெற முடியாதுங்க. எல்லோருக்கும் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான புது கண்டிஷன்களால நிச்சயமா எல்லோருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க கோட்டையிலேயே இருக்கக்கூடிய சில மூத்த IAS அதிகாரிகள். அதே நேரத்துல ஏங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எல்லோருக்கும் வந்துட்டு நாங்க நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே வந்து கஷ்டமான காரியம். அதனாலதான் சில பல கண்டிஷன்ஸ் வந்துட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஆளும் தரப்பால சில பல விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆனாலும் உண்மையிலேயே இதுதான் காரணமா அப்படின்னா இல்ல, அப்படியே டெல்லிக்கு ரூட்டு போடுறாங்க. நிவாரண தொகை 6000, நிதி பற்றாக்குறை, பாஜகவின் பாராமுகம், பொங்கல் பரிசும் கேள்விக்குறி. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையான 6000 ரூபாய் வழங்குவதில் புது கண்டிஷன்லாம் போடப்பட்டிருக்கு இல்லையா? இதற்கான உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவிலான நிதி பற்றாக்குறை, அதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாராமுகமும் ஒரு காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு தொடக்கத்தில் வந்துட்டு 5060 கோடி ரூபாய் வரை நிதி வேணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டிருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த குழு வந்துட்டு ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் அவங்க பாராட்டெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகேங்க. ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 12600 கோடி ரூபாய் வந்துட்டு தேவை அப்படின்னு மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கம் கோரிக்கை வச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இப்படி நிறைய அளவில் நிதி பற்றாக்குறையும் அதனுடைய தேவையும் இருக்கிறதால தான் தவிர்க்க முடியாம இப்படியான கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா கண்டிஷனும் போட்டு எல்லா பாதிப்புகளையும் மக்களே தான் சந்திக்கணுமா அப்படின்னு வேதனையோடு குமுறுறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள். அதே நேரத்தில் இந்நேரத்துக்கெல்லாம், அதாவது டிசம்பர் மாதத்திலாம் பொங்கல் பரிசு அது சம்பந்தமாக அறிவிப்பு வந்திருக்கணுங்க. ஆனால் மிகப்பெரிய அளவிலான அந்த வெள்ளம், அதனுடைய பாதிப்பு, அப்புறம் நிவாரணம், இப்படி பல பிரச்சனைகள்ல தமிழ்நாடு அரசாங்கம் சிக்கிட்டு இருப்பதால அது சம்பந்தமான பொங்கல் பரிசு சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் இது வரைக்கும் வரலைங்க. ஆனாலும் மக்களவை தேர்தலுக்கு முன்பான பொங்கல் அப்படிங்கிறதால நிச்சயமாக மக்களை மகிழ்வித்தே தீர வேண்டும். இப்படி பொங்கல்ல வந்துட்டு நீங்க மகிழ்விக்காம ஏமாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் தேர்தல் நேரத்துல வேற மாதிரி மக்கள் வந்துட்டு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதால இந்த முறையும் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு வந்துட்டு கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. இது சம்பந்தமான அறிவிப்புகள் டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார கிடைக்கலாம் அப்படின்னு கோட்டையில் இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகாருக்கு தட்டி விடுகிறார்கள். டெல்லி இன்ஃபார்மர் புஜாரி, போட்டு கொடுத்த அதிகாரி, பந்தாடப்பட்ட சிறைத்துறை DGP, பின்னணியில் செந்தில் பாலாஜி விவகாரம், லேட்டஸ்டாக IPS அதிகாரிகளுடைய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு இல்லைங்களா? இதுல பலருடைய புருவத்தையும் உயர்த்த செய்யக்கூடிய ஒரு மாற்றம்ங்கிறது சிறைத்துறை DGP-யாக இருக்கக்கூடிய திரு அமரேஷ் புஜாரி அவர்களுடைய மாற்றம் தாங்க. இதற்கு பின்னணியில 2 முக்கியமான காரணங்களை அடுக்கிறாங்க. முதன்மையாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய பல்வேறு சொகுசான விஷயங்களுக்கும் முட்டுக்கட்டை போடுபவராக அமரேஷ் புஜாரி இருந்திருக்காருங்க. இதனாலேயே செந்தில் பாலாஜிக்கு ஆளின் ஆளாக இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரிக்கும் அமரேஷ் புஜாரி 2 பேருக்கும் இடையில எக்கச்சக்கமாக முட்டிச்சுங்க. பல பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டெல்லியோட ரகசிய உறவுல இருந்துட்டு இருக்காரு புஜாரி. அமைச்சர் செந்தில் பாலாஜியை யாரெல்லாம் வந்துட்டு பார்க்க வராங்க, என்னென்னலாம் பேசிக்கிறாங்க, உள்ள என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அமைச்சரை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் டெல்லிக்கு பாஸ் செய்யக்கூடியவராக புஜாரி இருக்காருங்க. ஒரு இன்ஃபார்மர் போற எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இருக்காரு. இவரால நமக்கு வந்துட்டு சிக்கல் அப்படின்னு எக்கச்சக்கமாக அவருக்கு எதிராக போட்டு கொடுத்திருக்காங்க சில அதிகாரிகள். இதனாலதான் கடுப்பான ஆட்சி மேலிடம் அவரை தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்துக்கும் தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க கோட்டை வட்டாரத்தினர். மேலும் NIA அமைப்பில் பணியாற்றிவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பிய திரு தர்மராஜனுக்கும் சென்னை மாநகர காவல்துறை இணை ஆணையர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆனாலும் இந்த இடமாற்றத்துல பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருப்பது திரு பிரமோத் குமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் தாங்க அப்படிங்கிறாங்க அந்த துறை ரீதியான சில அதிகாரிகள். எப்படிங்க அப்படின்னு விசாரிச்சா, திருப்பூர்ல மோசடியில ஈடுபட்ட பாசி நிறுவன பெண் இயக்குனரை கடத்தி 2.5 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கு ஏற்கனவே பிரமோத் குமார் மீது இருக்குங்க. இத CBI தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வழக்குல இருந்து விடுவிக்க கோரி பிரமோத் குமார் தாக்கல் செய்த மனுவை கடந்த மாதம் தான் தள்ளுபடி செய்திருக்கு கோவை CBI சிறப்பு நீதிமன்றம். இந்த உத்தரவு வெளிவந்து 20 நாள் கூட ஆகலைங்க. அதற்குள்ளார பிரமோத் குமாருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய ஊழல் தடுப்பு பிரிவு IG-யாக பணியிட மாற்றமும் செஞ்சிருக்காங்க. வேடிக்கையா இருக்குல்ல? தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்துல பொறுப்புல இருந்தப்பவே பல்வேறு சித்து வேலைகளை செஞ்சவர். அப்படிப்பட்டவருக்கு போயிட்டு இப்ப மின்சார வாரியத்துல அதுவும் ஊழல் தடுப்பு பிரிவுல வந்துட்டு முக்கிய பொறுப்பும் கொடுத்திருக்காங்க. அங்க போயாவது தன்னுடைய வழக்கமான வேலைகளை செய்யாம இருந்தா சரி அப்படின்னு
வேடிக்கையாகவும் வேதனையாகவும் கண்ணடிக்கிறாங்க சில சீனியர் காக்கிகள். ஆருத்ரா தரும் அதிர்ச்சி, தேசிய கட்சியின் மாநில நிர்வாகிக்கு சம்மன், நீளும் நெருக்கடி. ஆருத்ரா நிர்வாக இயக்குனரான திரு ராஜசேகர் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது யார் தெரியுங்களா? யானை போல அப்படியே எழுந்து நின்று கடைசியா இன்னைக்கு பார்த்தோம்னா கட்டெரும்பு போல தேய்ந்து நிற்கக்கூடிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மாநில நிர்வாகி தாங்க. அவருடைய பொறுப்புல தான் ஆருத்ரா மோசடியில சுருட்டப்பட்ட பெரும் அளவிலான அந்த பணம் வந்துட்டு பாதுகாப்பா இருந்துட்டு இருக்குங்க. சோ தமிழ்நாட்டுக்கு ராஜசேகரை கொண்டு வரக்கூடிய அந்த வேலைகளோடு இங்க அந்த சப்போர்ட்டிவா இருந்தார் இல்லையா அந்த மாநில நிர்வாகி, அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வரவும் திட்டமிட்டு கொண்டிருக்கு தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த தமிழ் மாநில நிர்வாகிக்கு பிரச்சனை தாங்க அப்படிங்கிறாங்க காக்கி வட்டாரம். நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. நல்ல மனிதர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு ரூமியோடைய ஒரு தத்துவம் சொல்லுதுங்க. ஸோ நல்லது நடக்கும்னா அதற்கு நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கணும். ட்ரை பண்ணுங்க அரசியல்வாதிகளே. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.